Hi friends, இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த FAQ-க்குரிய இந்த நம்மளோட கலர் தீமை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சும்மா பேக்ரவுண்ட் கலர் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தமாக இருந்தால் நமக்கு என்ன செய்யாதுண்டா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நான் என்ன செய்துக்கிறேன்னு சொன்னால் ஒரு ப்ராப்பர் வே ஒன்றில் செய்துக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு அந்த கிளாஸை கால் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நான் கிளாஸ் கொடுக்கல தானே. ஸோ அது எப்படி நம்ம கிளாஸை கால் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக ஆல்ரெடி அவங்க அந்த கிளாஸ் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது இந்த கிளாஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதை நாம் என்ன செய்ய போகிறோம்னா ஓவர் ரைட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன செய்கிறேன், பேர் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம்டா அவங்களோட டிஃபால்ட்டான கலர்ஸை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பாருங்கள், மைனஸ் BS equations கொடுத்துட்டு பட்டன்ட பேக்ரவுண்ட் கலர் வந்துக்கிட்டு நம்மளோட கலர் தீமுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்க போகிறோம். 2C கலர் கோடு கொடுத்துக்கலாம். 34 அப்படின்னு சொல்கிற கலர் கோடு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அதே இப்போ அதை கொடுத்துட்டு போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்களா இருந்தால் பாருங்கள், இந்த பட்டன்ட இந்த இதில் கலர்ஸ் வந்துக்கிட்டு என்ன செஞ்சிடுச்சு, நமக்கு தேவையான மாதிரியான பேக்ரவுண்ட் கலராக மாறிடுச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் அகெயின் BS quotients BTN மைனஸ் கலர், அதில் ஃபாண்ட் கலர் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் ஸோ D3 ஓகே ஃபைன். ஸோ இப்போ போய் அவுட்புட் பார்த்தீங்களா இருந்தால் ஸோ இந்த கலர் வந்துக்கிட்டு என்ன செஞ்சிடுச்சு, நம்மளோட ஒயிட் கலர் ரிலேட்டடாக நம்ம கலர் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. பர்ஃபெக்ட். ஸோ அடுத்ததாக நான் என்ன செய்ய போகிறேன்னா ஆக்டிவ் பண்ணியிருக்கிறவருக்குரிய பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணலாம். BS quotients active background color கொஞ்சம் அந்த ஏற்கனவே இருந்த கலரை விட டிஃப்ரெண்ட் பண்ண போகிறோம். 3B 24E சொல்லி கொடுத்துடலாம். ஸோ இப்போ போய் அவுட்புட்டை பார்த்தீங்களா இருந்தால் ஆக்டிவாக இருக்கிறதுமே அந்த கலரில் தான் நமக்கு என்ன செஞ்சுருக்கு, இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். ஏற்கனவே ஆக்டிவாக இருக்கும்போது வேறு கலர் இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ நம்ம அந்த கலரையும் கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவர டெக்ஸ்ட் கலரையும் கொடுக்கணும். சாரி, BTN focus box shadow ப்ளூ இல்லாமல் நம்ம என்ன செய்ய போகிறோம், #191 C21 என்று சொல்கிற ஒரு கலரை வந்துட்டு பேக்ரவுண்ட், அதாவது இந்த ஷேடோவுக்கு பதிலாக கொடுக்க பாருங்கள். ஏற்கனவே ஷேடோவுக்கு டிஃப்ரெண்ட் கலர் இருந்தது, நாம் என்ன செஞ்சிடோம் அந்த கலரை கொஞ்சம் மாற்றி விட்டோம். ஸோ அடுத்ததை நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் BS background color (6E747D) என்று சொல்கிற கலர் கோடை கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதில் எல்லாமே பர்ஃபெக்டான ஒரு கலர். இப்போ நம்ம உள்ளுக்கு இருக்கிற கண்டென்ட்டுக்குரிய கலர் வந்துக்கிட்டு இங்கே என்ன செய்யப்பட்டுடுச்சு, கொடுப்பட்டுடுச்சு. ஓகேங்களா? ஆனால் இங்கே ஆக்டிவாக இருக்கிற கலர் மட்டும்தான் நமக்கு என்ன செய்யுது, இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். BS கலர் E8 சேவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இதுக்குள்ளே இருக்கிற கலரும் வந்துட்டு நமக்கு என்ன செஞ்சிடுச்சு, சேஞ்ச் ஆகிடக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸோ அகெயின்
நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். மேபி ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்தாமல் சொன்னாலும் நம்மளோட கலரில் வந்துட்டு இஷ்யூஸ் வந்துருக்கும். ஸோ ஆக்டிவில் வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தாச்சு. ஸோ ஆக்டிவ்கிட்ட கலர் கொடுக்கல, அதை மிஸ் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ BS active color. ஸோ ஹேஷ்டேக் கொடுத்துட்டு ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் பிரைட்டான ஒயிட்டாக கொடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன செஞ்சிடுச்சு, ஒவ்வொன்றும் நமக்கு சேஞ்ச் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ பர்ஃபெக்டான ஒரு டிசைன் ஒன்று வந்துட்டு நமக்கு என்ன செஞ்சுருக்கு, இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்குள்ள பட்டனில் ஆஃப்டர் ஸோ ஃபில்டர் இன்வெர்ட் 1 சொல்லி கொடுக்கேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கலரும் வந்துக்கிட்டு நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லைங்களா? ஸோ இதுக்கு முதல் வந்துட்டு இந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருந்தது. ஸோ இப்போ பர்ஃபெக்டான ஒரு கலராக வந்துட்டு நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன், இதுக்கு கீழே வந்துட்டு ஐட்டம்டு border நான் எனக்கு border தேவையில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா borders கிடையாது. ஓகேங்களா? ஸோ borderரை நம்ம பர்ஃபெக்டாகவே இங்கே ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி பட்டன்ட borderரையும் நான் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த கிளிக் பண்ணி இது காட்டும்போது இந்த கீழே border இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணிட்டோம். ஓகே பாருங்கள். ஸோ பார்டர் இல்லாமல் நமக்கு பர்ஃபெக்டாக அந்த கலரை மட்டும் டிஸ்பிளே பண்ணிவிட்டு நமக்குரிய ஒரு அதாவது நம்ம என்ன கலர் தீம் செய்திருக்கோமோ அந்த கலர் தீமுக்கு ஏற்ற மாதிரியே FAQ கொஷின்ஸ் வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இன்னொரு ஆப்ஷன் ஒன்று தேவைப்படுது, மீடியா குவாரி. ஸோ இதுக்காண்டி மீடியா குவாரி என்னென்னா, நம்ம இங்கே ஃபிக்ஸ்டாக வந்துட்டு நம்ம ஒரு இதொன்று கொடுத்து வச்சுருக்கோம், என்ன 1000 பிக்சர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ நமக்கு மீடியா குவாரி அதாவது மீடியம் அதாவது மிடில் லெவலில் வரும்போது ஒரு டேப்புக்கு வரும்போது நமக்கு என்ன செய்ய வேண்டி வரும், இதை சேஞ்ச் பண்ண வேண்டி வரும். ஸோ மீடியா குவாரிக்கு வந்துடுறேன். இங்கே நம்ம ஆல்ரெடி சைஸ் எல்லாமே கொடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ மீடியா டாட் என்ட்ரு பண்ணிக்கணும். மீடியா டாட் எம்டிடே அதாவது மிடில் இதுக்கு மட்டும் செய்து காட்டுறேன். நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வித் வந்துக்கிட்டு 600 பிக்சல் இல்லை அதை விட குறையும் போது உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு 80% வந்தால் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்க போகிறீங்களா? ஸ்மால் கீழே வரும்போது 80%. சம்வாட் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களோட டிசைன் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் சின்ன கொண்டுட்டு வரும்போது நமக்கு 600க்கு ஏற்ற மாதிரி வந்துடுது. அது கீழே வரக்கிட்டவா இந்த 80%க்குரிய மாதிரி நமக்கு என்ன செய்யுது இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நமக்குரிய ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிசைன் ஒன்று வந்துட்டு நமக்கு என்ன செஞ்சிட்டோம் இங்கே நம்ம செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை 2-3 தரம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் ஈஸியாகவே அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு வீடியோவில் எப்படி ப்ரைஸிங் செய்கிறதுங்கிற சம்மந்தமாக பார்ப்போம். அதுக்கப்புறம் டேஷ்போர்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிற சம்மந்தமாகவும் நான் பார்ப்போம்.